தானே? உனக்கு என்ன பிரச்சனைங்க? ஒரு சின்ன கோயில் பஞ்சாயத்து. என் சம்சாரத்தை கூட்டு இல்ல புரியல. அப்படியா? இப்போ உங்க கூட இல்லையா உங்க சம்சாரம்? எவ்வளவு நாள் பழக்கம் அவங்க 2 பேருக்கும்? பரப்புற செலவுக்கு போனாங்க மேடம். ஊருக்கு திருப்பூர் அவங்க ஊருக்கு போய் இருந்தவங்க இந்த மாதிரி வேற மாதிரி பண்ணி அதை எங்கள் மதினி பார்த்துட்டாங்க. இல்ல புரியல. என்கிட்ட சொல்லாம எங்கள் அண்ணன் எங்கள் மதினி காலில் விழுந்து எதுவுமே சொல்லிடாத. மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய. அவங்க எப்படி அங்க இருந்தாங்க? அவங்க அண்ணன் அண்ணி அங்கதான் இருக்காங்களா? அங்கதான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களா? அவங்க ஓ அப்படியா விஷயம்? அப்படி இங்கே அனுப்பும்போது இவ வந்து என்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி மச்சான் என் கையை பிடிச்சி இழுத்தாரு. அடங்கம்மால இருக்கும்போது அக்கா பார்த்து சத்தம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க. நீ நானும் ஓடிலாமா? எங்கள் மாதிரி எங்கிட்ட சொல்கிறது அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, அதை நான் பார்த்தனாலதான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு முந்தானத்தையும் சொன்னாங்க எங்களுக்கு. ஓ அப்படியா விஷயம்? தெரியல. இப்போ உங்க மனைவியா உங்க அண்ணன் கூட போயிருக்காரா? கூட பிறந்தாங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? அது இவனும் முழுக்க உடனே ஆகிவிட்டா. கடுப்பாகுதுல்ல? நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்க அண்ணன் எதுக்கு இதுக்குள்ள வராரு கேட்டேன். கூட்டு போனது அவன் தான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. சரி, நிஜமாவே இது நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இப்போ நடந்ததை பார்த்தா அது அப்படிதான் நமக்கு தெரியுது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ரேட் நான் போய் எங்கள் அண்ணன் போய் அங்கே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு தான் போனவேன். போயிட்டு காலில் வந்து இப்படி கூட்டி போயிட்டான். சாம்பார் அப்ப எனக்கு நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, அம்மா இல்லை அம்மா இருந்தால் நான் இங்கே படுத்துருப்பேன், அம்மா இல்லை எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் போய் அங்கே போய் படுத்துக்கிறேன் என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனவேன். காலில் இருந்து இப்படி பண்ணிட்டு கூட்டி போயிட்டேன். உத்தம பூண்ட வேஷம் போடுறாங்க. ஏதாவது நெருக்கடினால பண்ணாங்களா இல்ல பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா? பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எங்க மாதிரி சொல்றாங்க, டெய்லி 7 மணிக்கு என் பொண்டாட்டி அவனுக்கு ஃபோன் பண்ணிருமா. காலையில சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் நான் வீட்டிலே இருப்பேன். அதுக்குள்ள இவங்க எல்லாம் பேசி இது பண்ணியிருக்காங்க. நீ நானும் ஓடிலாமா? உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு உள்ள உறவு எப்படி? நாங்க அண்ணன் தம்பி மாதிரி பழக மாட்டோம். தான் உங்களை நம்பினதே என் தப்பு. எல்லாமே ஒன்னா இதுன்ற மாதிரி இப்ப பண்ணோம். அது கடைசி இது ஆத்திரப்படாதப்பா. கூட பிறந்த தம்பி அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? என்ன பிரச்சனை? என் குடும்பத்துல வந்து எனக்கு வந்து ஒய்ஃப் சரியில்லை. சரியில்லைன்னா தம்பி பொண்டாட்டியோட போவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சத்தமா பேசுங்க. சத்தமா பேச முடியல, ஏன்னா பண்ணது தப்புன்னு தெரியும், என்னால பேச முடியல. மூதேவிகளா ஆகுங்கடா கூவைகளா, மூஞ்சி மோரையும். உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டேன் மேடம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சீங்க. வெக்கமா இல்ல. யார் மேல தப்பு? தப்பு உங்க மேலயா அந்த பொண்ணு மேலயா? உங்க மேல. வெக்கமா இல்ல? வீட்ல எங்க நாள் காத்து தாங்க முடியல. அதுக்குன்னு கொழுந்தனாரோட ஓடி போயிடுவியா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவரோட எப்படி தொடர்பாச்சு உனக்கு? ஒரு 4 மாசம். என்னாச்சு? எப்படி நடந்தது இது? ஒரு பரிசலை கூறுக்கு இருந்த மேடம், அப்பையில இருந்த மேடம். எப்படி சோலி முடிச்சு எப்படி தொடர்பாச்சு?
அப்பா ஸ்தானத்துல அண்ணா ஸ்தானத்துல இருக்கிறதவரோட எப்படி தப்பான உறவு? கிறுக்கு பையல புட்டா பையல செத்த பையல. ஒரு நாள் அவங்க பரிசலுக்கு போனப்பதான் மேடம் இந்த மாதிரி வேலை பிடிச்சிருக்காங்க மேடம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் தள்ளி விட்டுட்டு போய் படுத்துட்டேன் மேடம். ஆனா அவங்க வீட்டுல வந்து ரொம்ப என்ன அசிங்கமா எந்த தப்புமே அன்னைக்கு நடக்கவே இல்லை மேடம். இல்ல புரியல. நான் ரொம்ப அசிங்கமா நான் நடக்காதெல்லாம் செஞ்சு சொல்லிட்டாங்க மேடம். இவங்க செத்து போற அளவு கூட போயிட்டாங்க மேடம். சாவும்ல செத்த பையல நீ. அவர் பொண்டாட்டியோட தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆமா மேடம். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த தப்பா நான் வரவே இல்லை மேடம். இந்த மாதிரி நடக்கவும் எனக்கு வீட்டுல இது பண்ணவும் நான் அப்புறமே தான் மேடம் போன் போட்டு பேச இது பண்ணவும் இருந்தோம். ஏதோ ஃபன்னியா சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். நேரா புண்ட. உங்க தம்பியை சமாதானப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. போகல மேடம். அருண் செத்து கூட இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் மேடம். சாவும்ல மேடம் கடைசி ஒரு கூட இருந்துக்கிறேன் மேடம். செத்து கூட போய் அடங்கம்மால. ஏண்டா நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? நம்ம 2 பசங்களை வேணா என்னோட வச்சுக்கிறேன் மேடம். இந்த பொண்ணு, என் தம்பி பசங்க 2 பசங்க. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மேடம். கிகோலோ பையா, நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களாமே அவங்கள? நான் குடும்பப்படுத்துவேன். கொடுமைப்படுத்த 2 பிள்ளை பத்தா பிரிச்சு விட்டுருவோம் மேடம். முகக்கவசம் போறதுனால எந்த பயனும் இல்லை. இதுக்கு அரப்பரச்சு லீவுக்கு போனதுக்கு மேடம் இவன் பிடிச்சி இழுத்தியாங்கிற அவ. ஆனா அவங்க சொல்றாங்க இவதான் கூப்பிட்டு அவங்க 2 ஒண்ணா படுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காலைல 7 மணிக்கு போன் பண்ணிடுவாளாம். அது ஒரு 10 நாளா தான் மேடம் நடந்துச்சு. இல்ல புரியல. எருமை மாடு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. இவங்க பண்ணறது அட்டகாசத்தை என்னாலே பார்க்க முடியல. அந்த அம்மா எப்படி தாங்கிக்கும்? மேடம் இது ஆக்ஷன். திருப்பூருக்கு பஸ் ஏத்தி விட்டேன் மேடம். பஸ் ஏத்தி விட்டதை யாரு கூப்பிட்டான்னு கேளுங்க மேடம். நான் கூப்பிடவே இல்லை மேடம். வந்து ஓடுக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஏன்னா அவர்கிட்ட போன் பண்ண கூப்பிடவே இல்லை மேடம். பண்ணறது தப்பெல்லாம் பண்ணி 2 பேரும் நல்லவங்களாட்ட நடிக்கிறீங்க. உத்தம புண்ட வேஷம் போடுறாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அனுப்பி வைங்க மேடம். நான் பார்த்துக்கிறேன். காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. இல்ல மேடம் அவ என்ன சொல்றாங்க, நீ என்ன சேர்ந்து வள போறீங்கறியா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மூஞ்சில முடிச்சு போனாலே எது விளங்குமா? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வந்தாலும் ஒழுங்கா இருக்க மாட்டானே மேடம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? உங்க மாமியார்